ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது தக்காளி குழம்பு. அது எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ பேன் சூடாயிடுச்சு. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். தக்காளி எல்லாம் வணக்கறக்காக தாங்க. ஆயில் சூடாகட்டுங்க. இப்போ நான் இந்த பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 3 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஒரு நாட்டு தக்காளி, 2 ஆப்பிள் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பெருசாக இருக்கும், அதனால் நான் 3 தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் வேணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டு ஆட் பண்ணுறேங்க. இந்த 2 வரமிளகாய் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் புளிப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். 2 கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணுறேங்க. இது தக்காளி வணங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோங்க. இது கூடவே காரத்தை இந்த மாதிரி நம்ம 2 வரமிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. நல்லா வணங்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சி வருங்க. அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா உடஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேங்க. நான் வீட்டில் பொடி பண்ணது இது. எப்படி நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல மணமாக இருக்கும். நம்ம அப்பப்போ பொடி பண்ணி குழம்பு செய்யும்போது நல்ல மணமாக இருக்கும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துட்டு தாளித்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியான வேலைங்க. அப்புறம் தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சிருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டுங்க.
ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் வந்து குக்கரை கடாய் எது வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேங்க. ஆயில் சூடாகட்டும். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு ஸ்டார் இது போட்டிருக்கிறேன். இது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தரைக்கும் போதும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தாளிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டுங்க. இப்போ அரைச்சி வச்ச இது ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வெளியே வரட்டுங்க. கரும்பு ஓரமெல்லாம் எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சு கொஞ்சம் தெறிக்கும், பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேங்க. ஆயில் பாருங்கள் எவ்வளோ வெளியே வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதாவது 2 டீஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுங்க. குழம்பு சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குது. நல்லா அரோமா வருது. இங்கே பாருங்கள், சூப்பராக நல்ல கலர். இந்த குழம்பு ஒரு அப்பளம் இருந்த சாப்பாடு ஃபுல்லாக உள்ள போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நான் சர்வ் பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.